வணக்கம் மக்களே. மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா அம்புஜா சிமெண்ட்ஸ் இவங்க ₹2 டிவிடெண்ட். இதுக்கான ரெக்கார்ட் டேட் June 12. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 78% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் ரெவன்யூவும் 9% அதிகரிச்சிருக்கு. BHEL இவங்க ₹1.40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 156% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 37% அதிகரிச்சிருக்கு. AB கேபிட்டல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 27% அதிகரிச்சிருக்கு. ஸோ NBFCயோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் 27% அதிகரிச்சிருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஃபைனல் டிவிடெண்டா ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 41% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ₹10 ஃபைனல் டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 70% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 63% அதிகரிச்சிருக்கு. KEI இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 19% அதிகரிச்சிருக்கு. ஸோ டிவிடெண்ட் குறித்தான தகவல் தெளிவாக இன்னும் குறிப்பிடலை. பெட்ரோநெட் LNG இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 25% அதிகரிச்சிருக்கு. ஆனால் ரெவன்யூ 23% டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி இவங்களுக்கு நெட் லாஸ் தான். 100 crores நெட் லாஸ் காமிச்சிருக்காங்க. இதே கடந்த ஆண்டுல 234 crores லாஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ இவங்க லாஸை குறைச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டில் இவங்க லாஸ்ல தான் இருக்காங்க. ஆனால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 74% அதிகரிச்சிருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் July 3. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். மணப்புரம் ஃபினான்ஸ் இவங்க 4th இன்டரிம் டிவிடெண்டா ₹50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் May 11. டோட்டலாக இவங்க ஒரு வருஷத்துக்கு ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஈச் குவார்ட்டரில் ₹50 கொடுக்குறாங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 191 crores லாஸ்ல இருந்து இப்போ 404 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ல இருந்து அப்படியே பாசிட்டிவ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 11% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 2.6% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலாக இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹8.35 ஸ்பெஷல் டிவிடெண்டா ₹3.35 சேர்ந்து ₹11.70 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 8% இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 22% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் ₹11 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நெட் லாஸ் வைடன் ஆயிருக்கு. 2132 crores லாஸ் கொடுத்துருக்காங்க. இதே கடந்த ஆண்டுல 56 crores லாஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ லாஸ் அதிகமாக இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் காஸ்ட் இருந்திருக்கு 1837 crores. ஸோ அதனால லாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரெவன்யூவும் 2% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஃபைனல் டிவிடெண்டா ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 43% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 13% அதிகரிச்சிருக்கு. கேம்ஸ் ஃபைனல் டிவிடெண்டா ₹4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் July 10. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 11% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூவும் 11% அதிகரிச்சிருக்கு. சோபா இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹6. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா July 10 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 124% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 60% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜோதி லேப்ஸ் ஃபைனல் டிவிடெண்டா ₹3 50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா June 29 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 8% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 12% டிக்ளைன் ஆயிருக்கு. பிரீமியர் எனர்ஜி செகண்ட் இன்டரிம் டிவிடெண்டா ₹75 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 9 கொடுத்துருக்காங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் May 6 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் Q4 ரிசல்ட், டிவிடெண்ட், அதுக்கப்புறம் போனஸ் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. கௌதம் எக்ஸிம் இவங்க 1:2 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் 3:1 ரேஷியோவில் போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவலை இவங்களோட போர்ட் April 30 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க 2 நிறுவனத்தில் 100% ஆஃப் ஸ்டேக்கை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆம்ப்ளிடியூட் இவங்களோட ஆர்ம். ஸோ இது பிரான்ஸில் இருக்க ஆப்டிடியூட் ஆர்த்ரோபெடி இந்த நிறுவனத்தில் 100% ஸ்டேக்கும், FBC மெடிக்கலில் 100% ஸ்டேக்கும் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ €1.06 மில்லியன். HCL டெக்னாலஜிஸ் இவங்க அஃபிஷியல் AI பார்ட்னர் ஆகுறாங்க. மெட்லைஃப் ஸ்டேடியம்,
நியூயார்க் ஜெட்ஸ், நியூயார்க் ஜெயின்ட்ஸ் இவங்களோட. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேஃப்டியை வந்து ஏஐ லெட் சொல்யூஷன்ஸ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.